அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம பஞ்சபூதங்கள்னு கேள்விப்பட்டிருக்கோம். மண், நீர், நெருப்பு, காற்று, இவை பஞ்சபூதங்கள்னு சொல்கிறாங்க. ஆமாம், இவற்றை ஏன் பூதங்கள்னு சொன்னாங்க? பஞ்சபூதங்கள்னு ஏன் பஞ்ச தெய்வங்கள்னு சொல்லியிருக்கலாமே, பஞ்ச தேவர்கள்னு சொல்லியிருக்கலாமே, அதை விட்டு ஏன் பஞ்சபூதங்கள்னு சொன்னாங்க அப்படின்னு சிந்திச்சு யோசிக்கும்போது அதுக்கப்புறம் அது கேள்விப்பட்டேன். இன்னைக்கு என்ன பஞ்சபூதங்கள் சொல்லும் பொழுது இந்த மண்ணானது, முதல்ல மண் எடுத்துக்கிட்டால் அதுக்கு தனிப்பட்ட உருவம் கிடையாது. நம்ம என்ன உருவத்தில் அதை பார்க்குறோமோ மண் சிதறி சிந்தி குமிக்கலாம், பறத்து விட்டால் பறத்து விடலாம், தூத்து விட்டால் தூத்து விடலாம். இந்த மாதிரி இருக்கிறதுனால அது தனிப்பட்ட உருவம் கிடையாது. அதனால அது உருவமற்ற, அது பூதம். பூதங்களுக்கு உருவம் கிடையாது. அதை ஆவிகளாகத்தான் இருக்கும் பூதங்கள் சொல்கிறாங்க. பூதம் போய் பிசாசுலாம் ஆவின்னு தான் சொல்கிறாங்க. அது மாதிரி உருவமற்றவை பூதங்கள். மண் உருவம் கிடையாது. அதே மாதிரி நீர் தனக்குன்னு ஒரு உருவம் கிடையாது. அதை எந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறோமோ அந்த உருவத்தை தான் அது எடுக்குது. அதனால அதுவும் பஞ்சபூதங்கள். நெருப்பு எரியும் போது பார்த்தாக்க மேலே கீழே முன்னால் தள்ளி எரியும். அதுக்கு இப்படித்தான் எரியுங்கிற உருவம் கிடையாது. அதனாலையும் அது பஞ்சபூதம். அதுக்கடுத்து காற்றுக்கு உருவமே கிடையாது. அது எதில் அடைக்கிறோமோ அந்த மாதிரி உருவம் தான். ரப்பரில் அடைச்சா ரப்பரில் எந்த இல்லை, அதுக்கு உருவம் கிடையாது. உணர்த்த முடியுமே ஒழிய உருவம் கிடையாது. அதனால அது பூதம். அதே மாதிரி ஆகாயம், வெட்ட வெளி, அதுக்கு உருவமே கிடையாது. வெட்ட வெளிக்கு உருவமே கிடையாது. அதனால இந்த உருவமற்று இருப்பதெல்லாம் பஞ்சபூதங்கள் என்று, உருவமற்று இருப்பதனால் இந்த பஞ்ச பொருள்களையும் பஞ்சபூதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதுவே பஞ்சபூதங்கள் ஆகும். அதனாலே பஞ்சபூதங்கள், உருவமற்றவை பஞ்சபூதங்கள். சரியா? நன்றி.